என் மகன் பேர் சொல்ற வாந்தி எடுத்திருக்கிறா. ஆனா உங்க மகன் பித்த வாந்தி கூட எடுக்கலையே. ஏங்க பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு. எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு. இன்பம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி. என்னுடன் ஓடிவானி. भगवति हे शिति कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि वत्सरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि कीर्तिशमोषिणि घोषरते धनुजनिरोषिणि गिरिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषा. ஏய் பாகியலட்சுமி, உன்னதாண்டி இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கற? என் தலைவலியை நினைச்சு அழறேன் மாமா. எனக்கு வந்து இந்த கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு அழறேன். கொடுமையா? இந்தியாவுக்கு நடு ராத்திரில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரி, மறக்க கூடாத ராத்திரி. ஒரு நல்ல தாம்பத்தியத்துல புனிதமான நிகழ்ச்சி அரங்கேற்றமாயிருக்கு. அதை நினைச்சு குலுங்கி குலுங்கி சிரிக்காம இப்படி குமரி குமரி உட்கார்ந்து அழுதுட்டு என்ன அர்த்தம்? அதாண்டி நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உன்ன 4 பேர் தப்பா பேசக்கூடாது, அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் பாரு. அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல. போதும், நிறுத்துங்க மாமா. சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே, எது மாமா தியாகம்? கை கால் சுளுக்கிடுச்சுன்னு வைத்தியங்கிட்ட போனா அவன் சுளுக்கு எடுத்து விடுவான். அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு? இப்ப என்ன சுளுக்கு எடுத்தாங்க? என்னவா, ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம், இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம். இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே, இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா, இல்ல தியாகமா? ஓஹோ, இது தியாகம் இல்லையோ? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா. என்ன வாழ்நாள் பூரா இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்க, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்சு பக்கத்துல வராதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அம்முக்குட்டி, എവിടെ இந்த பக்கம்? എനിക്ക് നേന്ത്രങ്ങ വെറ്റിൽ നേന്ത്രങ്ങ ചിപ്സ് വാങ്ങണം. പക്ഷേ കട എവിടെ ഉണ്ടെന്ന് അറിയുന്നില്ല. അതുകൊണ്ടാണ്. உனக்கு நேந்திரங்கா சிப்ஸ், நேந்திரங்கா வத்தல் இது ரெண்டு தானே வாங்கணும். சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம். நேந்திரங்கா வத்தல், நேந்திரங்கா சிப்ஸ் ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சார், நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. അയാൾ എന്താ ചോദിക്കുന്നത്? ஒண்ணு இல்ல, எழுத்த வீடான்னு கேட்டாங்க, இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன்.
பில் எவ்வளோப்பா? 24 ரூபாய் சார். 24. ஐயோ, சீக்கிரம் சார் பேலன்ஸ் എന്തിനാ കൊടുക്കുന്നത്? பரவாயில்ல விடு. இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டுற போறோமா? நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல, அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். ശരി. இந்தாங்க சார். இந்த அப்படி வரட்டுமா? போக. இந்தாங்க சார் பில்லு. டேய் இரு. டேய் நில்றா. டேய் டேய் சக்கரவர்த்தி நில்றா. உங்க அக்காட்ட போய் சொல்லிடாதடா. டேய் உனக்கு எனக்கு என்ன சாக்லேட் வாங்கி தரேன். എന്താ സാറേ, ആരാണ് പയ്യൻ? எனக்கு ஏமா செக்கமான மாட்டிட்டேன். டேய் நில்றா. டேய் இந்தா சரியா. டேய் டேய் சொன்னாக்கல. டேய் போய் பத்தி விட்டுறாரா. டேய் 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 சரி நீ போ. மாமா, உங்களைத்தான் மாமா. மாமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடை வீதியில அம்போ நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடைக்கு கூட்டு போய் நேந்திரங்காய் பொரியல், நேந்திரங்காய் வத்தல், நேந்திரங்காய் பழம்னு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது உன் தம்பி பார்த்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி, நீயும் ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்போ அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா? வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற? யாருகிட்ட பேசுற? இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு 4 நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ 1000 சொல்லு. என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளை தான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுல தான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற சிலம்ப கழட்டி கொடுக்கலையா? நளாயினிய கற்புக்கரசின்னு சொல்றீங்க. அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன? நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா. எனக்கு டிபி, கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். சிச்சி, உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்கியலட்சுமி. டிபி கேன்சர்னு நீ ஏன் எதுக்கு உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிற? என்ன ராத்திரி ஒண்ணுதான் வாழ்க்கையா? ஒரு பெரிய பகல் இல்ல, அதுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன எந்நேரமும் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா கிணத்தவள 4 பேர் என்ன தப்பா பேசுவாங்க. தட்ஸ் வே ஐ அம் ஃபீலிங். எந்நேரமும் வீட்லயே சாப்பிடுற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலான்னு ஆசை இருக்குதான் செய்யும். அதுக்காக எந்நேரமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடுதல் எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு 2 ஃபேனு? உன்னை விடவா எனக்கு ஃபேன் முக்கியம்? தலகாணி கூட 2 இருக்கு. நம்ம ஜாதகமே சரியில்லை, எல்லாம் 2 இருக்கு. முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. பாக்கியலட்சுமி, இந்தா இத காலுக்கு வச்சுக்கோ, இத போத்திக்கோ. போத்திக்கோமா. மாமா, ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு தான் டோக்கன் வாங்கணும், பில் கொடுக்கணும். ஆனா இது வீடு மாமா. இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டல் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் மதன கோபால்,
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். இந்த மகாலிங்கபுரத்துல மரகதாம்பாள் வயசு 55ன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு லோன் இருக்குதே, அது என்ன கிணத்துல போட்ட கல்ல மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு? சார் அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே வாங்கின லோனு. நான் பல தடவை ரிமைண்டர் அனுப்பிச்சிட்டேன். பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சார். அது சரியா, நீ ஃபீல்ட் ஆபீசரா இருக்கிற, நீ போய் பாத்துட்டு வரக்கூடாது? மரகதாம்பாள் வயசு 55. ஆமா சார், பழைய நம்பர் 18. யோ, இங்க புது நம்பர் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்போ வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கு ஞாபகம் இருக்கும்? என்னையா யாரை கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு 55 தெரியலங்கிறீங்க. காலையில இருந்து அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு. அது வேணாம் சார். மரகதாம்பாள் வயசு 55. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யோசனை பண்ணி மண்டைய பாரு. போய் வேலையை பாரு போய. சார், என்ன? உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க. பழைய பாத்திரம் புடவே, பழைய பாத்திரம் புடவே. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவே. பழைய பேப்பர் பீஸா சாக்குப்பை, பீஸா சாக்குப்பை பழைய பேப்பர், பீஸா சாக்கு. கொஞ்சம் இருப்பா. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர் பீஸா சாக்கு. பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர் பீஸா சாக்கு. பழைய பாத்திரம் புடவை. நீங்களும் அவரும் இங்கே இருங்க. நீங்க மட்டும் உள்ள வாங்க. அஹ், வாங்க.